ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த அழகான காலை பொழுத ரொம்ப அழகாக ரசிச்சிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சப்ஸ்கிரைபர்ஸ் கேட்ட ஒரு சில கேள்விகளுக்கு தான் பதில் சொல்லலாம் அப்படின்னு இருக்கேன். இப்போ ரீசெண்டாக எனக்கு அடிக்கடி கமெண்ட்டில் கேட்குற கேள்வியும் சரி, மெயில்லையுமே நிறைய சிஸ்டர் மெயில் பண்ணி கேட்குறீங்க. சிஸ்டர், உங்களுக்கு வந்து யூடியூப்பில் இருந்து பணம் வந்துருச்சா? ஃபஸ்ட்டு பேமெண்ட்டு நீங்கள் வாங்கிட்டீங்களா? எவ்வளோ வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு, இந்த மாதிரி சேனலை நம்ம வந்து ஆரம்பிக்கலாமா அப்படின்னு சொல்லி நிறைய கமெண்ட்ஸ் எனக்கு வருது. அதாவது இப்போ நான் வீடியோ எடுக்கிறது பார்த்திங்கன்னா 22/8 மாதம் 2024. அதாவது இப்போ வரைக்கும் எனக்கு வந்து $31 தான் சேர்ந்துருக்கு. ஏன்னா நான் மானிட்டேஷன் ஆன பிறகு போட்ட வீடியோஸ்க்கும் சரி, அதுக்கு முந்தின வீடியோஸ்க்கான வியூஸும் சரி, அந்த மாதிரி தான் அவங்க கால்குலேட் பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட அதுக்கு முன்னாடி போட்ட 100, 150 வீடியோஸ்க்குமே நமக்கு வந்து பேமெண்ட் எதுவுமே வந்து ஆட் ஆகாது வியூஸ்க்கு. மானிட்டேஷன் ஆனதுக்கு பிறகு, நமக்கு போன மாதம் மானிட்டேஷன் ஆச்சு, அதுக்கு பிறகு என்னென்ன வியூஸு, என்னென்ன விளம்பரம், அந்த மாதிரி தான் அவங்க ஆட் பண்ணுறாங்க. ஸோ எனக்கு இப்போதைக்கு $31 சேர்ந்துருக்கு. $100 சேர்ந்தால் தான் நம்மளோட அக்கௌண்ட்டுக்கு வந்து அவங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. அதனால் எனக்கு இது வரைக்கும் எந்த பேமெண்ட்டுமே வரல. இன்னொன்று, கண்டிப்பாக பேமெண்ட் வந்துச்சு அப்படின்னா, எனக்கு வந்து நான் தெரியப்படுத்துகிற கடவுளுக்கு அடுத்து உங்கள்கிட்ட மட்டும்தான் நான் அந்த விஷயத்த சொல்லி சந்தோஷப்படுவேன். அந்த ஒரு நாளுக்காக நான் வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு கூட சொல்லலாம். அதே மாதிரி கேட்குறீங்க, சேனல் ஆரம்பிச்சிருக்கேன், எனக்கு வியூஸே போகலை, சப்ஸ்கிரைபரே ஏறல, என்ன செய்யலாம்? கண்டினியூ பண்ணுவோமா, வேணாமா, விட்டுறவா, அப்படியெல்லாம் எனக்கு மெயில் பண்ணுறீங்க எத்தனையோ பேர். அவங்களுக்கு நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு விஷயமுமே கஷ்டப்படாமல் நமக்கு கிடைக்கிற எதுவுமே அது வந்து எந்தளவுக்கு நிலச்சி நிற்கும் அப்படிங்கிறது எனக்கு தெரியலை. இது வந்து ஜஸ்ட்டு உங்களோட திறமையை வெளிப்படுத்துகிறதும், இல்லை உங்களோட ஒரு லைஃப் ஸ்டைலை ஷேர் பண்ணுறதும், மற்றவங்களுக்கு என்டர்டெயின்மெண்ட் பண்ணுற மாதிரி பண்ணுற ஒரு விஷயம். நமக்கான ஒரு சேனல், நமக்கான ஒரு பிளாட்ஃபார்ம். இதை ஒரு சின்னதாக ஒரு பார்ட் டைம் ஜாப் மாதிரி நீங்கள் நினச்சி பண்ணும்போது, அதை நீங்கள் ஏன் டிஸ்கனெக்ட் பண்ணி இடையில விடணும்னு நினைக்கிறீங்க? ஸோ நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை, உங்களுக்கு மக்கள் எதிர்பார்க்குற விஷயங்களை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். இப்போ இல்லை, கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு நாள் 1000 சப்ஸ்கிரைபர் ரீச் ஆகும், 4000 மணி நேரம் வாட்ச் ஹவர் கிடைக்கும், மானிட்டேஷன் எனேபிள் ஆகி உங்களுக்கும் பின் வெரிஃபிகேஷனில் இருந்து அத்தனையும் கண்டிப்பாக நடக்கும். அதனால இது நம்ம வந்து எதுக்கு ஆரம்பித்தோம், இப்போ ஏன் நம்ம விடணும் அப்படின்லாம் யாருமே நீங்கள் மனசில் போட்டு குழப்பிக்க வேண்டாம். அது பாட்டில் இருக்கட்டும். உங்களுக்கான திறமைகளை நீங்கள் வெளிப்படுத்துறதுக்கும் சரி, உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை ஷேர் பண்ணுறதுக்கும் சரி, மற்றவங்கள என்டர்டெயின்மெண்ட் பண்ணுறதுக்கும் சரி, கிடைச்ச ஒரு பிளாட்ஃபார்ம் அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் தொடர்ந்து ஒர்க் பண்ணுங்கள். உங்களுக்கான சப்போர்ட் கண்டிப்பாக என்றைக்காவது ஒரு நாள் கிடைக்கும். அப்புறம் இன்னொரு சிஸ்டர் மெயில் பண்ணி கேட்டிருந்தாங்க, உங்களுக்கு எப்படி சிஸ்டர் 2 மாதத்துலையே உங்களுக்கு எல்லா ப்ராசஸுமே நடந்திருக்கு, எனக்கு இன்னும் எதுவுமே ரீச் ஆகவே இல்லை அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. எனக்குமே நான் வீடியோ போட்டு கிட்டத்தட்ட ஒரு 10 வீடியோவுக்கு பிறகுன்னு நினைக்கிறேன், அப்போ தான் எனக்குமே ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைபர் கிடச்சாங்க. நானுமே அந்த வீடியோஸ் கூட போட்டிருப்பேன், என்னோடய முதல் சப்ஸ்கிரைபருக்கு நன்றி அப்படின்னு சொல்லிட்டு. கிட்டத்தட்ட 7 வீடியோவுக்கு பிறகு தான் எனக்கு வந்து ஒரு சப்ஸ்கிரைபர் கிடச்சாங்க. நீங்கள் என்னோடய சேனலில் போயிட்டு நீங்கள் அந்த வீடியோஸ் லிஸ்ட்டில் நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா, நான் ஃபஸ்ட்டு போட்ட வீடியோலேருந்து பார்த்தீங்கன்னா 7வது வீடியோஸில் தான் எனக்கு கிடச்ச ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைபர். என்னோடய ஹஸ்பண்ட் மொபைல்லையே கூட நான் சப்ஸ்கிரைப் பண்ணலை. ஏன்னா சப்ஸ்கிரைபர் அப்படிங்கிறவங்க நம்ம சேனலை பார்த்து நல்லா இருக்குது, பிடிச்சிருக்கு, இவங்க அடுத்து என்ன வீடியோ போடுறாங்க, அதை நம்ம தெரிஞ்சுக்கிறணும் அப்படின்னு நினச்சி அந்த ஒரு ஆர்வமாக சப்ஸ்கிரைப் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அவங்க தான் நம்மளோட உண்மையான சப்ஸ்கிரைபர் அண்ட் வியூவர்ஸ் அப்படின்னு நான் நினச்சேன். அதனால் எனக்கும் 7 வீடியோவுக்கு பிறகு தான் சப்ஸ்கிரைபர் ஃபஸ்ட்டு ஒரு சப்ஸ்கிரைபர் கிடச்சாங்க. எனக்கும் 2 வீடியோ, 2 வியூஸ், 3 வியூஸ் அப்படி கூட தான் போச்சு. கிட்டத்தட்ட நிறைய வீடியோஸ்க்கு பிறகு தான் பார்த்தீங்கன்னா எனக்கு வியூஸ் இன்க்ரீஸ் ஆச்சு.
அதே மாதிரி நிறைய ஃப்ரெண்ட்ஸ் எப்படி வாய்ஸ் கொடுக்குறது, எடிட் பண்ணுறது, என்ன ஆப் யூஸ் பண்ணுறது, அத சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டும் கமெண்ட் பண்ணுறீங்க. நானுமே உங்கள மாதிரி ஒரு பேசிக்கான ஒரு யூடியூபர் தான். எனக்குமே எந்த அளவுக்கு ப்ராப்பரா, கிளியரா நான் பண்ணுறேன் அப்படிங்கிறது தெரியல. இருந்தாலும் நான் ஒரு வீடியோ வந்து நான் உங்களுக்கு ஏற்கனவே ஷேர் பண்ணியிருக்கேன். நான் எப்படி வீடியோ எடுக்கிறேன், என்ன அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணியிருக்கேன். அதையும் தாண்டி யூடியூப்லேயே நீங்கள் சர்ச் பண்ணி பாருங்கள். இது சம்மந்தமா நிறைய நல்ல நல்ல சேனல்ஸில் அவ்வளோ ஆ ஃப்ர நல்லா தெளிவா சொல்லி தராங்க. ஸோ அந்த உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாவும் இருக்கும். அந்த மாரி வீடியோஸையும் நீங்க பாருங்க. அது உங்களுக்கு வந்து கண்டிப்பா யூஸா இருக்கும். அதே மாதிரி ஒரு கமெண்ட் வந்துராதா? யாராவது நமக்கு கமெண்ட் பண்ணிற மாட்டாங்களா? அப்படின்னு சொல்லிட்டு நானுமே வீடியோஸ் போட்ட புதுசுல எடுத்து எடுத்து பார்ப்பேன். நமக்கு யாரெல்லாம் எத்தன வியூஸ் வந்திருக்கு? யாராவது ஒருத்தர் லைக் பண்ண மாட்டாங்களா? ஒரு கமெண்ட் வந்துராதா? அப்படின்னு சொல்லிட்டு நானுமே எதிர்பார்த்த நாட்களும் இருக்கு. ஆனா இப்ப எனக்கு ரிப்ளை பண்ணுறதுக்கு டைம் கிடைக்க முடியாத அளவுக்கு எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் கிடச்சிருக்கீங்க. நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கமெண்ட் பண்ணுறீங்க. கால் பண்ணி பேசுகிறீங்க. அதே மாதிரி எனக்கு எங்கெங்க இருந்தோலாம் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கிடச்சிருக்காங்க அப்படின்னு நினைக்கும்போது இன்னுமே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதுக்கு இந்த யூடியூப்க்கு எப்பயுமே நான் நன்றி கடன் பட்டிருக்கேன் அப்படின்னு தான் நம்புவேன். எனக்கு இப்போ ரீசன்ட் டேஸ் லண்டன்ல இருந்து அபிராமி அப்படிங்கிற ஒரு சிஸ்டர் கால் பண்ணி பேசினாங்க. அவங்களோட நேட்டிவ் வந்து கரூர். அவ்வளவு அன்பா, அவ்வளோ பாசமா என்னோட பசங்கள்ட்டயுமே அவங்க அவ்வளவு பேரெல்லாம் ஞாபகப்படுத்தி கரெக்டா பேசுனாங்க. மூத்த பையன் பேரும், 2வது பையன் பேரு அதெல்லாம் சொல்லி அவங்க பேசும்போது எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமா இருந்துச்சு. இந்த மாதிரி அன்பான ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் உறவுகள் கிடைச்ச அந்த யூடியூப்க்கு எப்பயுமே நன்றி கடன் பட்டிருக்கேன். இதே மாதிரி உங்களுக்கும் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கிடைக்கும். ஸோ விடாமுயற்சியோட வீடியோஸ் போடுங்க. கண்டிப்பா ஒரு நாள் சக்ஸஸ் ஆகும். வாழ்க்கை நம் கையில் அப்படின்னு சொன்ன மாதிரி எதுவுமே நம்ம கையில தான் இருக்கு. தொடர்ந்து கன்டினியூவா நீங்க ஒர்க் பண்ணுங்க. கண்டிப்பா ஒரு நாள் இல்ல ஒரு நாள் நம்ம ஜெயிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நிறைய கேட்ட கேள்விகளுக்கு அதாவது பேமெண்ட் சம்மந்தமா கொஸ்டின் கேட்டவங்களுக்கு ரிப்ளை பண்ண விதமா இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். அடுத்த ஒரு வீடியோவில் அடுத்த ஒரு பதிவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி வாழ்க்கை நம் கையில் சேனல் பிடிச்சிருக்கு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணாத ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ஆளுங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிவிட்டு வீடியோஸ் பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். இந்த வீடியோ யாருக்காவது யூஸ் ஆகும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.